இங்க ஒரு பெரிய கேங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பையன தொரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனும் எங்கடா ஒளியுறதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற ஜூஸ் டப்பால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறான். அந்த கேங் வேகமா அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் நில்லுங்க ஜூஸ் குடிச்சிட்டு போயிரலாம்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின போட்டு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு காயின் போட்டு இவ்வளோ நேரம் ஆகுது ஏன் இன்னும் ஜூஸ் வரலன்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்கலாம் ட்ரை பண்றப்ப, அந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டா அந்த கதவு பிடிச்சிக்கிறான். அப்ப அவன் மண்டையில ஜிகுஜின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. உடனே இந்த பையன் என்ன பண்றான்னா, ஒரு ஆரஞ்சு டப்பு டப்புன்னு வெட்டி அங்க இருக்கிற டப்பால போட்டு டக டகன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலக்கி அந்த கப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊத்தி வச்சிடுறான். இந்த பொண்ணு அந்த ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்க பாஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடுக்குது. அப்படி குடுத்த உடனே அவங்க பாஸ் அந்த ஜூஸ குடிச்சிட்டு அவன் அடியாளுக்கு இங்க குடுத்தலாம்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் குடிக்கிறான். அப்படி குடிச்ச உடனே என்னது இது ஜூஸே இல்ல இப்ப எனக்கு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்ட உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா பனானா ஜூஸ் வேணும்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்றான்னா டப்பு டப்புன்னு அங்க வாழைப்பழத்தை வெட்டுறான். ஒரு பக்கம் அந்த பொண்ணு வர அந்த கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இழுக்குது. இந்த பையன் எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஜூஸை செஞ்சு முடிச்சிடறான். அப்படி முடிச்ச உடனே தண்ணி ஊத்தலாம்னு பார்த்தா அங்க இருந்து தண்ணியை காணும். உடனே ஒரு வெங்காயத்தை வெட்டி கண்ணில் வச்ச உடனே அதுல இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணீர் வர்றது அந்த ஜூஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக ஆட் பண்ணிடுறான். அப்படி ஆட் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட வச்ச உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது ஜூஸ் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுது. அப்படி போன உடனே எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது ஒரு வேளை சோத்துக்காகன்னு சொல்லிட்டு இந்த பையன் அழுகுற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிறாங்க.